வணக்கம் பக்தர்களே, நமது ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. ஓம் சிவ தந்திரம் சேனலில் சிவபெருமான் வழிபாடு, திருநெறி, பாவாடிகள், ஸ்லோகங்கள், சித்தர் வரலாறுகள் எல்லாம் உங்கள் மனதை தூண்ட வைக்கும் வகையில் பக்தியில் தோயும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. சிவன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஓம் சிவ தந்திரம் நமது யூடியூப் சேனலில் இன்று என்ன பதிவு பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா, பழைய ஏடுகள் மற்றும் சித்தர் பாடல்களின் அடிப்படையில் மதுரை வீரன் சாமிக்குரிய வழிபாட்டு முறைகள் மற்றும் மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. மூல மந்திரம் மற்றும் தியான ஸ்லோகம். மதுரை வீரன் மூல மந்திரம் சித்தர் வழிபாட்டு முறைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும். மதுரை வீரன் மூல மந்திரம் ஓம் ஹிரீம் ஐயும் கிளியும் சாவும் நோவும் மதுரை வீரன் சுவாமியே நமகா. இந்த மந்திரத்தை செப்பு தகட்டில் செதுக்கப்பட்ட சக்கரத்திற்கு முன் அமர்ந்து 108 முறை பாராயணம் செய்வது வழக்கமாகும். வழிபாட்டு முறை பழைய ஏடுகளின்படி சித்தர்கள் அருளிய முறைப்படி மதுரை வீரனை வழிபடும் போது கீழ்கண்டவற்றை கவனத்தில் கொள்வார்கள். திசை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து வழிபட வேண்டும். நெய்வேத்தியம் மது சுருட்டு போன்றவை கிராமப்புற வழிபாட்டில் இருந்தாலும் சாத்வீக வழிபாட்டில் சர்க்கரை பொங்கல், அவல், கடலை, பானகம் படைக்கப்படுகிறது. காப்பு மந்திரம் எந்திரத்தை பூஜிக்கும் முன் விநாயகர் மற்றும் குருவை வணங்குவதும் அவசியம். தியான ஸ்லோகம் ஆயுதம் தாங்கிய கரத்தனே, வெள்ளை குதிரை வாகனனே, மதுரை நகரை காப்பவனே, மாமதுரை வீரா போற்றி போற்றி. முக்கிய குறிப்பு: இந்த சக்கரத்தில் உள்ள எழுத்துக்கள் என் எம் சி என் வே 5 எழுத்து மந்திரமான நமசிவாய என்பதை குறிக்கின்றன. இது வீர வழிபாட்டுடன் பஞ்சபூத சக்தியையும் இணைக்க பயன்படும் ஒரு உக்கிரமான எந்திரம். பொதுவாக இது போன்ற எந்திரங்களை முறையாக உயிர் கொடுத்தல், பிராண பிரதிஷ்டை செய்த பின்னாரே வீட்டில் வைப்பது சிறப்பு. மதுரை வீரன் சக்கரத்திற்கு உயிர் கொடுத்தல், பிராண பிரதிஷ்டை மற்றும் அதை முறையாக பூஜிக்கும் முறைகள் பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. சக்கரத்திற்கு உயிர் கொடுக்கும் முறை பிராண பிரதிஷ்டை. பழைய ஏட்டுச் சுவடிகளில் குறிப்பிட்டபடி ஒரு எந்திரம் வெறும் தகடாக இருக்கக்கூடாது. அதில் தெய்வ சக்தியை நிலைநிறுத்த இந்த வழிமுறையை பின்பற்றுவார்கள். சுத்தம் செய்தல். முதலில் சக்கரத்தை பஞ்சாமிர்தம், பால், இளநீர் மற்றும் தூய நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் சந்தனம், குங்குமம் இட வேண்டும். பீடம் அமைத்தல். ஒரு மரப்பலகையில் அல்லது பித்தளை தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் சக்கரத்தை வைக்க வேண்டும். ஆவாகனம் அழைத்தல். கையில் பூக்களை எடுத்துக்கொண்டு மதுரை வீரனை மனதார நினைத்து அந்த சக்தியை சக்கரத்தில் நிலை பெற செய்யும்படி வேண்ட வேண்டும். என மூலமந்திர ஜெபம். கீழ்கண்ட மந்திரத்தை 1008 முறை அல்லது குறைந்தபட்சம் 108 முறை கூறி உரியேற்ற வேண்டும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் மதுரை வீரன் சக்கரமே பிராணசக்தி வருக வர்க சுவாஹா. தினசரி வழிபாட்டு முறை சக்கரத்தை நிலைநிறுத்திய பிறகு தினமும் அல்லது செவ்வாய், வெள்ளி மற்றும் அமாவாசை நாட்களில் கீழ்கண்டவாறு வழிபடலாம். மலர் வழிபாடு. மதுரை வீரனுக்கு பிடித்தமான செவ்வரளி அல்லது சிவப்பு நிற மலர்களை சக்கரத்தின் மீது சாட்ட வேண்டும். தூப தீபம், சுத்தமான சாம்பிராணி, புகை மற்றும் நெய் தீபம் காட்ட வேண்டும். படைப்பு நெய்வேத்தியம் வெள்ளம் கலந்த நீர் பானகம், கல்கண்டு அல்லது பொறிக்கடலை. நாட்டுப்புற முறைப்படி சில இடங்களில் சுருட்டு வைக்கும் பழக்கம் உண்டு. இது குடும்ப வழக்கத்தை பொறுத்தது. கவனிக்க வேண்டிய சில விதிமுறைகள். மதுரை வீரன் ஒரு உக்கிர தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் என்பதால் சில கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது அவசியம். சுத்தம். குளித்து முடித்து மன தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் மட்டுமே சக்கரத்தை தொட வேண்டும். பயன்பாடு. இந்த சக்கரம் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெறவும் வீட்டை துஷ்சக்திகளிடம் இருந்து காக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தீய எண்ணங்களுடன் இதை வழிபடக்கூடாது. சக்கரத்தில் உள்ள எழுத்துக்களின் ரகசியம். இந்த சக்கரத்தில் உள்ள
CYNME என்ற எழுத்துக்கள் பஞ்சபூதங்களை குறிக்கும். தினமும் காலையில் குளித்துவிட்டு சக்கரத்திற்கு ஒரு சிறு பூ வைத்து 1 நிமிடம் கண்களை மூடி ஓம் மதுரை வீரா போற்றாய் என்று கூறி மனதார வேண்டிக் கொண்டாலே போதுமானது. செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. பின்னர் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பயன் பெற வேண்டும். இது போன்ற இறை வழிபாடு பதிவுகள் நமது ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வழியாக பதிவு செய்யப்படும்.